ஷாலோம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலிமா உங்களை பார்ப்பது அதிக சந்தோஷம். ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் மெடிடேஷன் நியூ கவெனன்ட் ஏரா video 8 and this video is going to about the nature of the sin. ஸோ இது வந்து பாவத்தினுடைய தன்மைகள் அண்ட் என்ன சிலுவைக்கு முன்பாக சிலுவைக்கு பிறகு அண்ட் தென் என் டைமில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற காரியங்களை பற்றி நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஐ ஹோப் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக வந்து காட் எனக்கு ஒரு கோட் கொடுத்துருந்தாங்க. அந்த கோட்டினுடைய பேஸில் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். we are going to meditate about it. சிலுவைக்கு பின் தோல்வியும் இல்லை, சிலுவைக்கு பின் வீழ்ச்சியும் இல்லை, சிலுவைக்கு பின் விழுதலும் இல்லை. Amen. So after the cross there is no defeat, no downfall and no failure. ஸோ இதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். So before getting to the meditation, I would like to read a Bible verse from Colossians chapter 2 verse 14 and 15. ஸோ இது நம்ம உள்ள டீப்பாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமீன். ஸோ பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் ஜெனரலி பார்த்தோம் அப்படின்னாக்கா லைக் வந்து அசுத்தப்படுறது அல்லது தீட்டுப்படுறது அப்படிங்கிற அந்த டேர்மில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ பழைய ஏற்பாடு முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கரைப்படுத்தப்படுறது, தீட்டுப்படுத்தப்படுறது, அந்த மாதிரி தான் அந்த பாவத்துக்கான அந்த நேச்சர் அதை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க. நிறைய வசனங்களை வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் பாவத்தை பற்றி தான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த பாவம் செய்யும் பொழுது அதில் மெயினாக என்ன கொடுத்துருப்பாங்க, லைக் வந்து அது அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக பலி செலுத்தப்படணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பலி செலுத்துறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள், இந்த பாவங்களுக்கு இந்த மாதிரியான பலி செலுத்தணும்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க பழைய ஏற்பாட்டில். அந்த இடத்துல எல்லாம் மெயினாக யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு பார்த்தோம்னா கரைப்படுத்தப்படுறது அல்லது தீட்டுப்படுறது அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீ தீட்டுப்பட்டுட்ட அப்படின்னா உன்னை யாராவது தூட்டாங்கன்னா அவங்களும் தீட்டுப்பட்டு இருப்பாங்க. அவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், நாள் முழுவதும் அந்த இடத்துல அவங்க இருக்கணும், அந்த தீட்டு நீங்கிற வரைக்கும் இருக்கணும். அந்த மாதிரி தான் அந்த டேர்ம்ஸ் வந்து அதிகமாக அந்த பழைய ஏற்பாட்டில் வந்து பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த தீட்டுப்படுறது அல்லது அப்போ ஒருத்தங்க பாவம் செய்யும் பொழுது அல்லது பாவத்தில் இருந்த ஒருத்தங்களை வந்து அவங்க தொடும் பொழுதோ அல்லது ஏதாவது ஒரு அசுத்தமான ஒரு மிருகத்தை அவங்க தொடும் பொழுதோ அந்த மனிதன் என்ன செய்யறான், தீட்டுப்படுத்தப்படுகிறான். அப்போ அவன் வந்து கரைப்படுத்தப்படுகிறான். அப்போ அதைய வந்து நீக்கிறதுக்கான அந்த ஒரு சோர்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா பலி செலுத்தப்படுறது. ஸோ அதுதான் வந்து பழைய ஏற்பாட்டில் முழுவதுமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த தீட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்ய முடியாதுன்னா தேவனுடைய பிரசன்ஸுக்கு வந்து அவங்க வர முடியாது. இட் சீம்ஸ் லைக் they are not eligible to stand before God. ஸோ அப்போ கடவுளுடைய அந்த பிரசனத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்க தீட்டு இல்லாதவங்களாக கரை இல்லாதவங்களாக இருந்தால் மட்டும்தான் they are eligible to stand before God and they are eligible to worship God in the Old Testament, right? ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பலிகளை அவங்க they are keep on sacrificing something to remove their stains in the Old Testament. ஸோ அதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, நிறைய பலிகள் அவங்க வந்து செலுத்தி கொண்டே இருக்காங்க. ஈவன் தோ சம்டைம்ஸ் அவங்க வந்து தீட்டு பட்டிருந்தாலும் தீட்டு படலைனாலும் பிகாஸ் ஆஃப் சம் கியூரியாசிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, they sacrifice something to God. அப்போ அதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆஃபரிங்காக சாக்ரிஃபைஸாக அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க ஒருவேளை தீட்டுப்பட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த காரியங்களை செய்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது லேவியராகமம் 11:45 நம்ம பார்த்தோம்னா, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்கள் ஆக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம்.
ஸோ அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து ஆண்டவர் தன்னை எப்படியாக அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, பரிசுத்தம் உள்ள கடவுளாக அவர் வெளிப்படுத்துறார் அந்த ஜனங்களுக்கு. அப்போ அவரை போலவே அந்த நேச்சர்ல இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து அந்த மாதிரியான ஒரு தன்மை தான் அந்த இடத்துல அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, எப்பவுமே அவங்க வந்து பரிசுத்தமாகவே இருந்து கொண்டே இருக்கணும். ஒருவேளை அவங்க தவறு செய்யும் பொழுது அதை இமீடியட்டா அவங்க என்ன செய்யணும், அதை வந்து ரெக்கவர் பண்றவங்களாக இருக்கணும். அதுக்காக தான் என்ன பண்றாங்க, நிறைய வழிகளை வந்து அவங்க செலுத்தி கொண்டே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ வந்து எந்த ஒரு தேவனுடைய பிரசனத்துக்கு அவங்க வராங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த ஒரு தீட்டும் கரையும் இல்லாதவங்களா இருந்தா மட்டும்தான் they are eligible. ஸோ அப்போ அதற்காக அவங்க என்ன செய்யணும், தொடர்ந்து அவங்க அந்த வழிகளை செலுத்தி அவங்க பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்ததான அந்த சிஸ்டம். இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து அந்த சின்னுடைய நேச்சர். அப்போ ஒருத்தங்க வந்து அது தீட்டுப்படும் பொழுது அது சில நேரங்கள்ல சில பாவங்கள் என்ன செய்யுதுன்னா அவங்க முழு குடும்பத்தையுமே அது தீட்டுப்படுத்துது, அது கரப்படுத்துது. அப்போ அந்த முழு குடும்பமுமே வந்து அந்த பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும், அல்லது அவங்க தேவனுடைய பிரசனத்துக்கு வராதபடி அவங்க அந்த ஒரு தகுதியை வந்து அவங்க இழந்து இருக்கிறவர்களாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பாவத்தினுடைய அந்த தன்மை, அதனுடைய கிரைட்டீரியா அதுதான். ஸோ அப்போ அவங்க என்ன செய்யணும், அந்த கரையை போக்குறதுக்காகவே அவங்க வந்து திரும்ப திரும்ப அவங்கள சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய அந்த கிரைட்டீரியாவாக காணப்படுகிறது. ஆனால் சிலுவைக்கு முன்னாடி அதை பார்க்கும் பொழுது இதுதான் அவங்களுடைய அந்த கிரைட்டீரியா இருக்கு. ஆனால் சிலுவைக்கு பிறகு பார்க்கும் பொழுது அது டோட்டலாகவே என்ன செய்யுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து சிலுவைக்கு பிறகு பாவம் இல்லையா அப்படிங்கிறது இல்லை, சிலுவைக்கு பிறகு அதனுடைய நேச்சர் வந்து மாறக்கூடியதாக இருக்கு. அப்போ சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க பாவம் செய்யும் பொழுது அவங்க தீட்டுப்படுறாங்க, கரப்படுத்தப்படுறாங்க. ஆனா சிலுவைக்கு பிறகும் அந்த பாவங்கள் இருக்கு. பட் அது வந்து நம்மளைய தீட்டுப்படுத்தவோ கரைப்படுத்தவோ முடியாது. பிகாஸ் அந்த தீட்டுப்படுத்துகிற அல்லது கரைப்படுத்துகிற தன்மைய பாவம் என்ன செய்யுது, இழந்து போகிறது தான் சிலுவையில நடந்த காரியம். ஸோ நான் உங்களை வந்து ஒரு தேழை வந்து இமேஜின் பண்ணிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க என்னோட கூட சேர்ந்து. இப்போ அந்த தேள் இருக்குது அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு இருக்கும் இல்லை? அப்போ அந்த ஸ்டேட் அது வந்து என்ன செய்யுது, ஒரு மனுஷனை வந்து அது தொடும் பொழுது அது வந்து கடிக்கும் பொழுதும் அது கிட்ட இருக்கிறதான அந்த விஷம் என்ன செய்யுதுன்னா அந்த மனிதனுக்குள்ளாக கடந்து வருது. அப்போ உள்ள வரும்பொழுது அந்த கொடுக்கு அது மூலியமா அது நம்மளை என்ன செய்யுது, அந்த மனுஷனை வந்து அது காயப்படுத்துது. அப்போ அந்த கொடுக்கு மூலியமா அதை காயப்படுத்தப்படும் பொழுது அந்த மனிதன் முழுவதுமாக தன்னுடைய சரீரத்தினுடைய தன்மையை இழந்து அந்த தேனினுடைய அந்த தன்மை, அந்த விஷம் என்ன செய்து அவனுக்குள்ளாக அது பரவக்கூடியதாக, அது பரவியதுக்கு பிற்பாடு அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. ஸோ அப்போ தேன் வந்து அது கொட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனுஷன் அவனுடைய அந்த சுயத்தில் அவன் என்ன செய்யறான், வேலை செய்து கொண்டு இருக்கான். அப்போ எப்போ ஒரு மனுஷன் வந்து அந்த தேனினால அவன் கொட்டப்படுகிறானோ அதற்கு பிற்பாடு அவனுடைய கண்ட்ரோலை இழந்து இப்போ அந்த தேனினுடைய விஷத்தினால அவன் ஆளுகை செய்யப்படக்கூடியவனாக காணப்படுகிறான். அப்போ இந்த பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம பார்த்தோம்னா இதுதான் நடந்திருக்கு. அப்போ பாவம் செய்யும் பொழுது அந்த பாவனுடைய எப்படி அந்த தேனினுடைய அந்த கொடுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து விஷ உள்ளவனாக அது மாற்றுது, தீட்டுள்ளவனாக மாற்றுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த மனுஷன் அவன் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தினுடைய விளைவா இருக்கக்கூடிய அந்த அசுத்தம் அல்லது அது கரைப்படுத்தப்படுறது, தீட்டுப்படுத்தப்படுறது, அந்த காரியங்கள் என்ன செய்து அவனுக்குள்ளாக வரக்கூடியதா இருக்கு. அப்போ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அது முழு கண்ட்ரோலையை எடுத்து அவனுக்குள்ளாக இருந்து அது வேலை செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. ஆமென். ஸோ அப்போ அந்த பாய்சன் எப்போ அவனை விட்டு ரிமூவ் ஆகுதோ அப்பதான் அவன் பிழைக்க முடியும். அப்பதான் அவன் அவனுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வர முடியும். அப்ப அந்த மனுஷனுக்குள்ள அந்த பாய்சன் இருக்கிற வரைக்கும் அந்த பாய்சனுடைய ஆதிக்கம், ஆளுகை தான் அவனுக்குள்ள என்ன செய்யும்,
இருந்து கொண்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க மனிதர்கள் பாவம் செய்த போது அந்த பாவத்தினுடைய காரியங்கள் அவங்க மேலே இருந்து அது ஆளுகை செய்யக்கூடியதாக இருந்துட்டு இருந்துச்சு. அது ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருந்தது, அத்தாரிட்டி. ஸோ அப்போ அந்த அத்தாரிட்டியை வந்து சிலுவையில் ஆண்டவர் அதனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எடுத்துட்டார், அந்த அத்தாரிட்டியை எடுத்துட்டார், ஆளுகை செய்யக்கூடிய தன்மையை எடுத்துட்டாரு. இப்போ அது எப்படி இருக்கும்? ஜஸ்ட் லைக் அ டாய். இப்போ உதாரணமா நம்ம பார்த்தோம்னா அந்த தேளை நம்ம எடுத்துக்கொள்வோம், அது உயிரோட இருக்குது அப்படின்னா அது நம்மளை கொட்டிருச்சு அப்படின்னா அதனுடைய அந்த விஷமானது நமக்குள்ள வேலை செஞ்சு கொண்டிருக்கும். அதுவே அந்த உயிருள்ள தேளுக்கு பதிலாக ஒரு பொம்மையான ஒரு தேள் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா அது ஒருவேளை நம்மளை ஒரு அந்த கொடுக்கினால நம்மளை சேதப்படுத்துது அப்படின்னா அது நம்மளை ஏதாவது செய்யுமா? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அதுல வந்து ஜீவன் கிடையாது. அப்போ அது வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்ட ஒன்று. அது போலதான் சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பாவத்தினுடைய தன்மை அப்படிங்கிறது அந்த தேள் வந்து கொட்டும் பொழுது அதனுடைய முழு விஷமும் நமக்குள்ளாக இறங்கி நம்மை முழுவதுமாக அது ஆளுகை செய்து கொண்டிருக்கு. அது வந்து நம்மளை தீட்டுப்படுத்துது, நம்மளை கரைப்படுத்துது, தேவன் கிட்ட இருந்து நம்மளை தேவனுக்கு முன்னாடி நம்ம வந்து நிற்க முடியாதபடிக்கு நம்மளை வந்து ஒரு தகுதியற்ற நிலைமையில கொண்டுட்டு போய் நிறுத்துது. ஆனா சிலுவைக்கு பிறகும் வந்து பாவம் இருக்கு. ஆனா அது நம்மளை என்ன செய்ய முடியாது? தீட்டுப்படுத்தவும் முடியாது, நம்மளை கரைப்படுத்தவும் முடியாது. ஏன்னா அது நம்மை தீட்டுப்படுத்தக்கூடியதான அந்த தன்மையை இழந்து போயிடுச்சு. அதுல ஜீவன் கிடையாது. ஸோ எப்படி அந்த ஒரு பொம்மையா இருக்கக்கூடிய ஒரு தேள் வந்து நம்மளை தொட்டாலும் அது அல்லது நம்ம அதை தொட்டாலுமே கூட எதுவுமே நமக்கு செய்யாது. ஏன்னா அது நம்மை தீட்டுப்படுத்துறதும் கரைப்படுத்துறதுமான தன்மையை அது இழந்து போயிடுச்சு. அதுக்குள்ள ஜீவன் இல்லை. இதுதான் சிலுவையில நடந்த விஷயங்களாக இருக்குது. ஆமென். அப்போ அந்த பாவம் என்ன செய்யுது அப்படின்னா தீட்டுப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை வந்து அது முழுவதுமாக இழந்து போனதாக காணப்படுது. ஸோ அதே போல பார்த்தோன்னா அந்த ஒரு மனிதன் சிலுவைக்கு முன்னாடி அவன் பாவம் செய்யும் பொழுது அவனு வந்து முதல்ல அவனுக்கு வர அந்த சிம்டம்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து என்ன பண்றான்? அந்தகாரப்படுது. அவனுடைய அந்த சர்க்கிள், அந்த ஸ்பிரிச்சுவல் திங் எல்லாமே வந்து அந்தகாரப்படுது. அடுத்து பார்த்தோம்னா தேவனுக்கும் அவனுக்கும் இருந்ததான உறவு வந்து துண்டிக்கப்படக்கூடியதாக இருக்கு. அடுத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய அந்த கோபம் அல்லது பார்த்தோம்னா அந்த எந்த மாதிரியான பாவத்தை அவன் செய்திருக்கிறானோ அந்த பாவத்தினுடையதான அந்த தன்மை அது என்ன செய்யுது? அவன் மேல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாக, அது வந்து அவனை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கு. அதுதான் வந்து நம்ம பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ எந்த மாதிரியான அவன் பாவத்தை செய்யறானோ அதனுடைய அந்த தன்மை அவனுக்குள்ளாக இருந்து அது வேலை செய்யக்கூடியதாக காணப்படுது. ஆனா சிலுவைக்கு பிறகு பார்க்கும் பொழுது அது முற்றிலுமாக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து லூக்கா 10:18-19 அதுல சொல்லியிருப்பாங்க, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஸோ இந்த இடத்துல வந்து 2 விதமான உயிரினங்களை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சர்ப்பம், இன்னொன்று வந்து தேள். நமக்கு தெரியும் சர்ப்பம் அப்படிங்கும் பொழுது பிசாசுக்கு அடையாளமா நம்ம சொல்லுவோம். தென் வந்து வஞ்சிக்கிறதான அந்த தன்மைக்கு நிழலாட்டமாக நம்ம சொல்லலாம். உதாரணமாக ஓமையாக நம்ம அதை சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த தேள் அப்படின்னு கொடுக்கும் பொழுது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பாவம், இன்னொன்று மரணத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த வசனத்துல நம்ம ஹைலைட்டா பார்க்குற ஒரு வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெட் ஓவர். இந்த வேர்டுக்கு கிரீக் வேர்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா பாத்தியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் to crush with the feet or to treat with insult and contempt. அதாவது என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்சல்ட் பண்றோம்னா நம்ம அதை வந்து என்ன செய்ய மாட்டோம், ஒரு பெருசாவே எடுத்துக்கவே மாட்டோம் இல்ல, அந்த மாதிரிதான். அப்போ ஆண்டவர் இதுல சொல்றாரு, இந்த சர்ப்பமும், அதாவது சர்ப்பமும் சரி
பாவமோ மரணமோ இது எல்லாமே வந்து ஒண்ணுமே கிடையாது, அதை நீங்க ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டியதே இல்லை, அதை வந்து ஒண்ணுமில்லைன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டு போயிடணும், அது அந்த மாதிரிதான் நீங்க நடந்துக்குவீங்க, இன்சல்ட் பண்ணிக்குவீங்க, அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. ஐ மீன் ஸோ அப்போ உதாரணமா இப்போ நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த டாய் ஸ்கார்பியோ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம பக்கத்துல ஒரு பாம்புடைய பொம்மையோ அல்லது தேனுடைய பொம்மையோ இருக்கு, இல்லை அப்படின்னா நம்ம நடந்து எங்கேயாவது போயிட்டு இருக்கோம், போகும்போது வழியில இந்த பொம்மைகளை நம்ம பார்க்குறோம், உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், அது ஒரு டாய் தானே அப்படின்ட்டு அதை கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம இன்சல்ட் பண்றோம், அதை கண்டுக்கவே மாட்டோம். ஏன்னா அதுல ஜீவன் கிடையாது, அது ஒண்ணுமே இல்லை, இதை என்னை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம நம்மளோட வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். அதுவே அது ஒரு ஜீவனோட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம், அதை பார்த்து பயந்து ஓடுவோம். அப்ப அதுதான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அந்த மாதிரிதான் அது வந்து உயிரற்ற ஒண்ணுதான், பாவமும் சரி மரணமும் சரி அது எல்லாமே என்னது, சத்ரு எல்லாமே உயிரற்ற ஒன்று, அதுல வந்து வல்லமையே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதை வந்து அவர் எப்ப சொன்னாரு, சிலுவைக்கு அப்புறம் கிடையாது, சிலுவைக்கு முன்னாடியே சொல்றாரு. ஏன்னா அவருக்கு அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சிலுவைக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நாள்ல அது அதனுடைய தன்மையை இழக்க போகுது அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஐ மீன் ஸோ அப்போ வந்து சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யுது, அந்த பாவம் வந்து மனுஷனை ஆளுகை செய்து அவனுக்கு வந்து அவனை அந்தகாரப்படுத்துது, தேவனை விட்டு தூரப்படுத்துது. தென் வந்து அது என்ன செய்யணும்னு நினைச்சிருக்கோ அதையே தான் அவனை வந்து செய்யும்படியாக அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, அவனை தீட்டுப்படுத்தி இருந்துச்சு, கரப்படுத்தி இருந்துச்சு. தேவனுக்கு முன்னாடி அவன் நிற்க முடியாதபடிக்கு, தேவனுக்கு முன்னாடி அவன் தகுதியற்றவனாக இருக்கும்படியான ஒரு தன்மையை அவனுக்குள்ள கொண்டுட்டு வந்திருந்தது. ஆனா சிலுவைக்கு பிறகு எப்படி அந்த டாய் நம்ம பார்க்கிறோம், அதுல ஒண்ணுமே இல்லை, அது நம்மளை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு இருக்கும், அதே போலதான் சிலுவையில ஆண்டவர் அதனுடைய அந்த கொடுத்து அதனுடைய அந்த செயல்படக்கூடியதான தன்மையை அது முற்றிலுமாக அவர் சிலுவையில உரிந்து கொண்டதுனால அது பார்க்கறதுக்கு ஒரு டாய் தான், அது ஒண்ணுமே இல்லை, அது வந்து நம்மளை சேதப்படுத்த முடியாது, கடவுள்கிட்ட இருந்து உங்களை ஒரு நாளும் பிரிக்கவும் முடியாது. ஐ மீன் ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன், யாராவது உங்களை பார்த்து நீ வந்து பாவம் செஞ்சிருக்க, நீ வந்து விழுந்து போயிட்ட, அல்லது நீ வந்து தோற்று போயிட்ட, அல்லது நீ வந்து ஒரு குற்றம் உள்ளவள், அல்லது நீ அருவருப்பானவள், நீ தீட்டுப்பட்டவள், நீ கரப்படுத்தப்பட்டவள், இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களை உங்களை பார்த்து யாராவது சொன்னாங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தேவனுடைய அந்த இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறதுனால, நீங்க தேவனுடைய அந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு கவரேஜ் உங்க மேல இருக்கிறது, இரத்தத்தினுடைய கவரேஜ் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க ஒரு நாளும் தீட்டுப்பட்டவங்களாகவோ அல்லது கரைப்படுத்தப்பட்டவங்களாகவோ அருவருப்பானவங்களாகவோ அல்லது பாவத்தினால நீங்க விழுந்து போனவங்களாகவோ தோற்று போனவங்களாகவோ எதுவுமே கிடையாது. ஆமென். ஸோ ஏன்னா சிலுவையில அதனுடைய எல்லா அது தீட்டுப்படுத்துகிறதான தன்மை, வைக்கிறதான தன்மை, அண்ட் தென் வந்து தேவனை விட்டு தூரப்படுத்துகிற தன்மை, அந்தகாரப்படுத்துகிற தன்மை, அது எல்லாமே அது வந்து பாவம் செய்யும் பொழுது என்னென்னலாம் அது வந்து ஒரு மனுஷனுக்குள்ள காரியங்களை செய்யுமோ அத்தனை காரியங்களையும் சிலுவையில அவர் உரிந்து கொண்டார், அந்த அத்தாரிட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டார். ஸோ அதனால எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. சிலுவைக்கு பிறகு வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லுகிற எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் தேவன் கிட்ட இருந்து உங்களை பிரிக்க முடியாது, எதுவும் உங்களுடைய வாழ்க்கைய அந்தகாரப்படுத்த முடியாது, எதுவும் உங்களையும் தேவனுக்கும் நடுவாக எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வர முடியாது. ஆமே. எப்போதுமே உங்களை வந்து தகுதியற்ற ஒரு நிலையில கொண்டுட்டு போய் நிறுத்தவே முடியாது. ஆமே. ஸோ ஏன்னா தேவனுடைய அந்த
அந்த ரத்தத்தினுடைய அந்த கவரேஜ் உங்க மேல இருக்கிறதுனால என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போ இருந்து அந்த கவரேஜ் உங்க மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமென். ஸோ எதுவுமே உங்களை வந்து அது மட்டும் இல்ல நியாய தீர்ப்புக்கு கொண்டுட்டு போய் வைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய ரத்தம் உங்க மேல நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு வந்ததுதான். அது ஒரு நாளும் திரும்ப உங்கள்கிட்ட இருந்து எடுக்கப்பட முடியாது. ஆமென். ஸோ அப்போ தேவனுடைய ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால, அந்த கவரேஜ் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க தீட்டுப்பட்டவங்களும் இல்ல, கரப்படுத்தப்பட்டவங்களும் இல்ல, விழுந்து போனவங்களும் இல்ல. நிறைய பிரசங்கங்கள் வந்து நம்ம கேட்டிருப்போம். நீ வந்து விழுந்து போயிட்ட அப்படிலாம் சொல்லுவாங்க. தென் வந்து பரவாயில்ல நீ விழுந்துட்ட மறுபடியும் எந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த மாதிரியான மெசேஜஸ் நம்ம கேட்டிருப்போம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், சிலுவைக்கு பிற்பாடு சிலுவைக்கு பின்னாடி எதுவுமே நம்மளை வீழ்த்துறதுக்கோ நம்மளை தோற்கடிக்கிறதுக்கோ நம்மளை கரைப்படுத்துறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே உயிரற்ற ஒரு பொம்மைகளை போலதான் இருந்து கொண்டு இருக்கு. அதை நீங்க எப்பவுமே உங்க மனதுல வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்க குற்ற மனசாட்சியோட லாங் பேக் நான் வந்து தவறு செஞ்சுட்டேன், லாங் பேக் வந்து அல்லது இப்போ நான் தவறு செஞ்சுட்டேன், நான் இப்போ ஒரு தவறான ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் தேவன் உங்களை உங்களை வந்து விடுவிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஐ மீன் ஸோ நீங்க உங்களுடைய அந்த சிந்தைய அவர் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். ஐ மீன் ஸோ உங்களுடைய சிந்தையில குற்றப்படுத்துகிற காரியங்கள் அல்லது உங்களை நீங்களே வந்து நியாயம் தீர்க்கிற காரியங்கள் அதுல இருந்து எல்லாம் வெளியில வாங்க. தேவனுடைய அந்த ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால ஒரு நாளும் நீங்க குற்றவாளிகளாக ஆக்கப்பட முடியாது. ஆமென். அது மட்டும் இல்ல, நீங்க கரைப்படுத்தப்பட்டவங்களாகவும் இருக்க முடியாது, நீங்க தீட்டுப்பட்டவங்களாகவும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, நீங்க நியாய தீர்ப்புக்கு உண்டான ஒரு குற்றவாளிகளாகவும் இருக்க முடியாது. ஆமென். ஸோ பழைய ஏற்பாட்டு வசனத்தை அடிக்கடி நம்ம அந்த சொல்லுவாங்க பிரசங்கத்துல, என்னன்னா நீதிமான் வந்து 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்லுகிறேன், அது வந்து பழைய ஏற்பாட்டுலதான். அவங்க 7 தடவை விழுவாங்க, தென் வந்து அவங்க 1000 தடவை ஏன்னா அவங்க திரும்ப எந்திரிச்சுதான் ஆகணும். அப்பதான் அவங்க தேவனுடைய பிரசனத்துல போய் அவங்க நிக்க முடியும், தேவன் அவங்கள ஆசீர்வதிக்க முடியும். அப்படி அவங்க தேவ பிரசனத்துக்கு போகலினாலும் அவங்க கண்டிப்பா அவங்க என்ன செய்யணும், பலி செலுத்தி தங்களை அவங்க சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல சிலுவையிலேயே அவர் எல்லாத்தையும் முடிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து விழுகிறதுக்கான அந்த வாய்ப்பே கிடையாது. விழுந்து போயிட்டேன், நான் வந்து தவறிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க ஒரு விஷயமே கிடையாது. ஐ மீன் ஸோ அப்போ எப்படி ஒரு உயிரற்ற ஒரு பொம்மையை நம்ம வந்து பாம்பு பொம்மையவையோ அல்லது ஒரு தேருடைய பொம்மையை தூக்கி கையில வச்சுட்டு இது என்னை கடிச்சிருச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதுல உயிர் கிடையாது. அது மாதிரிதான் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க விழுந்து போனவங்களும் கிடையாது, நீங்க வந்து கரைப்படுத்தப்பட்ட நபரும் கிடையாது. சிலுவைக்கு பிறகு அவர் சிலுவையில எல்லா அதனுடைய அத்தாரிட்டியும் அவர் உரிந்து கொண்டார். ஐ மீன் ஸோ அப்போ நீதிமான நீங்க வந்து என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்க நீதிமானாக மாறினதுதான். அதை எதுவுமே வந்து மாற்ற முடியாது, எதுவும் உங்களை சேதப்படுத்தவும் முடியாது. ஐ மீன் ஸோ அப்போ நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஃபேப்ரிக் இருக்கு, லைக் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கு. அதுல வந்து ஸ்டெயின் ப்ரூஃப் ஃபேப்ரிக் வந்திருக்கு. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னாக்க எந்த கரை பட்டாலும், ஒரு காஃபி கரையோ அல்லது எந்த ஒரு ஃபுட்டு கரையோ அல்லது ஆயிலோ எது பட்டாலுமே அதுல என்ன செய்யாது, ஒட்டாது. அது வந்து இமீடியட்டா அது என்ன பண்ணிரும், கிளீன் பண்ணிடுது. அது ஒட்டாதபடிக்கு இருக்கிறதான ஒரு சோர்ஸ் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுதான் வந்து ஸ்டெயின் ஃப்ரீ ஃபேப்ரிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரிதான் அப்போ நீங்க ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்க மேல அந்த ஸ்டெயின் ப்ரூஃபான இயேசுடைய ரத்தம் உங்க மேல இருக்கு. லைக் ஸ்டெயின் ஃபேப்ரிக் மாதிரி அந்த ஷர்ட்டோ அல்லது அந்த ட்ரெஸ்ஸோ நீங்க வியர் பண்ணியிருக்கும் பொழுது எந்த கரை வந்தாலும் அதை என்ன செய்யறோம், இமீடியட்டா அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். எதுவுமே உங்களை கரைப்படுத்த முடியாது.
ஈவன் நீங்கள் வந்து ஒரு போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ரோடில் வந்துட்டு ஒரு சாக்கடை இருக்குது அல்லது ஏதோ ஒன்று தண்ணி இருக்கிற இடம் இருக்குது. அந்த தண்ணி சாக்கடையான அந்த தண்ணி உங்கள் மேலே வந்து பட்டாலும் கூட அது உங்களை வந்து கரைப்படுத்தி அந்த இடத்துல காட்ட முடியாது. ஏன்னா அந்த ஸ்டெயின் ப்ரூஃப் ஃபேப்ரிக்கினுடைய தன்மை அதுதான். ஸோ அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் உங்கள் மேலே இருக்கிறதுனால எந்த ஒரு பாவமும் உங்களை வந்து கரப்படுத்தவே முடியாது. ஆமென். ஏன்னா கரப்படுத்துகிறதான தன்மையை சிலுவையிலேயே பாவம் இழந்து போயிடுச்சு. ஆமென். ஸோ இதுக்கு நம்ம இன்னொன்று இதில் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாவம் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஐ மீன் ஸோ அப்போ வந்து இந்த பாவம் செய்கிறனே அதை வந்து என்னை கரப்படுத்தாதா அப்படின்னா கண்டிப்பாக கரப்படுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவரோட ரத்தம் உங்கள் மேலே இருக்குது. அப்போது ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தை நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னாலும், ஒருவேளை நீங்கள் செய்திருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி கில்ட்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க பாவி கிடையாது, நீங்க கரைப்படுத்தப்பட்டவங்க கிடையாது. ஆமென். ஸோ ஏன்னா பாவங்கிறது சிலுவைக்கு பிறகு அது ஒண்ணுமே கிடையாது, அதுல ஜீவன் கிடையாது, அது உங்களை கரப்படுத்தவே முடியாது. ஆமென். ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, பவுல் வந்து கொரிந்து சபைக்கு வந்து விக்கிரகத்தை பத்தி சொன்ன காரியங்களை சொல்லியிருப்பார். ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, அது நம்மளை தீட்டுப்படுத்துமா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த கிளியர் பண்றதுக்காக பவுல் வந்து சொல்லியிருப்பாரு 1 கொரிந்தியர் 8:4 விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரை அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ பவுல் வந்து அதில் சொல்லுவாரு, விக்கிரகம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, அதையே நீங்க இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றீங்க, சாதாரணமா நீங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம், அது வந்து உங்களை தீட்டுப்படுத்திடும் அப்படின்னும் அல்லது அவங்களை தண்டிக்கிறதுக்கான ஒரு குற்றவாளி கூண்டில் அவங்களை கொண்டு போய் நிறுத்திடணும் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல பவுல் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஸோ அப்போ அது மாதிரி தான் விக்கிரகமானது ஒன்றுமில்லைங்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஹோட்டலில் போயிட்டு அவங்க பூஜை பண்ணியிருந்தாலும் கூட நம்ம அதை வந்து வாங்கி சாப்பிட்றோம். தென் வந்து கடைகளில் நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம போயிட்டு வாங்குறோம். ஏன்னா நமக்கு தெரியும் அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த கோவில் இருக்கிற வழியாக நம்ம போகிறோம். சில நேரம் வந்து அந்த சில இடங்களுக்கு போகும்பொழுது அந்த கோயிலை சுற்றி தான் நம்ம போக வேண்டியதும் இருக்கும், அது வழியாக நம்ம போக வேண்டியதும் இருக்கும். அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல அப்படி போயிட்டோம், நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால நம்ம தீட்டுப்பட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தமா கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் விக்கிரகங்கிறது ஒண்ணுமே இல்லை, அது என்னை தீட்டுப்படுத்த முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மாதிரிதான் பாவமானது ஒன்றும் இல்லை, அது உங்களை தீட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென். ஸோ 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, sin can't harm you, அது பாவம் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஸோ மார்க் 16:18 நம்ம பார்த்தோம்னா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மரணத்துக்கு ஏதுவான ஒரு விஷத்தை நீ குடிச்சாலும் கூட உனக்கு என்ன செய்யாது, ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு. ஏன் நடக்காது? ஏன்னா சிலுவையுடைய அந்த ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால அந்த விஷம் நமக்கு கொடுத்தாலும் கூட அந்த விஷத்துல இருக்கிற தன்மையை வந்து அது ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். அப்ப நம்ம குடிக்கிறது வந்து எப்படிதான் இருக்கும், ஒரு லைக் கஷாயம் போலதான் இருந்துட்டு இருக்கும், ரைட்? ஸோ அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல என்ன செய்யுது, ஃபில்டர் நடந்துரும். அப்ப நீ எதை குடிச்சாலும் என்ன செய்யாது, விஷத்தையே நீ குடிச்சாலும் ஒண்ணு நடக்காது. ஏன்னா அந்த உன்னை வந்து கொல்லக்கூடியதான அந்த விஷயத்தினுடைய அந்த தன்மையை வந்து அந்த ரத்தம், இயேசுடைய ரத்தம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால நீ குடிக்கிறது என்னது, வெறும் தண்ணியாக தான் இருக்கும். பார்க்குற மற்றவங்களுக்கு தான் அது விஷம் போல இருக்கும். அதுதான் வந்து சேதப்படுத்தாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா தானியேல் 3வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். தானியேல் 3:25 சொல்லப்பட்டிருக்கும், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். ஆமென். ஸோ அப்போ இந்த இடத்துல தானியேல் அவனுடைய டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த அக்கினியில போடப்படுறாங்க. அவங்க அக்கினியில இருந்து கொண்டு இருக்காங்க. ஆனா அவங்கள பாக்குற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவங்க செத்துருவாங்க, இந்த அக்கினி இவங்களை சேதப்படுத்திரும்னு.
ஆனா அந்த அக்கினி எதுவுமே அவங்களை சேதப்படுத்தாம அவங்க பத்திரமா வெளியே வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. ஆமென். சோ அப்ப இது போலதான் பாவமானது உங்களை என்ன செய்ய முடியாது, ஃபர்ஸ்ட் பாவமானது ஒண்ணுமே இல்ல, அது வந்து உயிரற்ற ஒண்ணு அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, பாவமானது உங்களை சேதப்படுத்த முடியாது அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆமென். அப்ப எப்படி தானியேல் அவங்க எல்லாம் வந்து அக்கினியிலேயே தான் இருக்கிறாங்க, அது அக்கினியில தான் அவங்க இருந்து கொண்டு இருக்காங்க. ஆனா அதனுடைய ஸ்மெல்லு கூட அவங்க மேல வரல, அவங்களை எதுவுமே சேதப்படுத்தல. அப்ப பழைய ஏற்பாட்டிலேயே அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா புதிய ஏற்பாட்டுல சிலுவைக்கு பிறகு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளோட வாழ்க்கையில எதுவுமே நம்மள என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. நம்ம விசுவாசிக்கிறோம், மற்ற ப்ராப்ளம்ஸ் சரி, மற்ற காரியங்கள் எதுவும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஆனா நமக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்கிற மெயின் ஒரு சாபம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பாவம் நம்மளை சேதப்படுத்திரும், பாவத்துக்கு பயந்து ஓடிரு அப்படின்னு சொல்லப்படுகிறதான வார்த்தைகள் தான். சோ அப்ப எதுவுமே நம்மள என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். சோ அதுல சிலுவைக்கு பிறகு நம்ம பார்க்கும் பொழுது 4 புத்தகம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அது 4லயுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல சிலுவையில ஆண்டவர் இருந்துட்டு இருந்த அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் தான் நடந்தது. ஒண்ணு வந்து பார்த்தோம்னா தேவனும் இயேசுவும் வந்து பிரிக்கப்படுறாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்தகாரம் சூழ்ந்தது அப்படின்னு பாக்குறோம். அடுத்து ஸ்பிரிச்சுவலா அவர் வந்து கைவிடப்படுகிற ஒரு நிலை. அதுக்கடுத்து பிசிக்கலான சஃபரிங், சரீர ரீதியான ஒரு சஃபரிங் அவர் அனுபவிக்கிறாரு. ஸோ அப்போ இந்த சிலுவையில வந்து மொத்தம் அவர் 6 மணி நேரம் அந்த இடத்துல இருக்காங்க, தொங்கி இருக்கிறாரு. 6 மணி நேரத்துல அந்த முதல் 3 மணி நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஆண்டவர் பேசியிருப்பாரு. அதாவது என்ன தாகமா இருக்கே அப்படின்னு, அப்புறம் வந்து ஸ்திரீயே அதோ உன் மகன், அந்த தாய், அந்த கான்வர்சேஷன், அந்த நம்ம 7 வார்த்தைகள் நம்ம வந்து நிறைய நம்ம கேட்டிருப்போம், பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த முதல் 3 மணி நேரம் வந்து இந்த கான்வர்சேஷன் தான் அங்க போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் 3 hours அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபைனல் 3 hours, அந்த 3 மணி நேரம் வந்தா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான நேரம். அந்த நேரத்துலதான் வந்து பாவத்தினுடைய தன்மையை அவர் முழுவதுமாக உரிந்து எடுத்ததான நேரம். ஆமென். சோ அதுல பார்த்தோம்னா இந்த 4 புத்தகத்திலுமே நீங்க வந்து மெடிடேட் பண்ணி பாருங்க, வாசிச்சு பாருங்க. 4 பேருமே ஒரே மாதிரி விஷயங்களை தான் சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு வந்து அந்தகாரம் அந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒருத்தவங்க பாவம் செய்யும் பொழுது அவங்க மேல என்ன பண்ணுது, அந்தகாரம் தான் வருது. அப்போ தேவன் கிட்ட இருந்து அவங்க பிரிக்கப்படுகிறாங்க. ஆமென். இந்த விஷயங்கள் தான் அந்த இடத்துல நடக்குது. 2வது பார்க்கும் பொழுது அவர் வந்து கைவிடப்பட்டதான, அதாவது தேவனுக்கும் அவருக்கும் இருந்ததான அந்த உறவு துண்டிக்கப்படுது. பாவம் அவர் மேல வருது. தென் வந்து பார்க்கும் பொழுது பிசிக்கலாவும் அவர் அந்த இடத்துல சஃபர் ஆகிறாரு. கடைசியா தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாரு. ஸோ அப்போ வந்து சிலுவையில் அந்த லாஸ்ட் அந்த 3 hours அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா கெத்செமனேல இருந்து அந்த 6 மணி நேரத்துல முதல் 3 மணி நேரம் வரைக்குமே பார்த்தோம்னா வியாதிக்காக அவர் வந்து சில விஷயங்கள் அந்த இடத்துல செய்யறாரு. நம்மளுடைய அவமானங்கள், தரித்திரம், நம்ம வந்து அந்த கேடு அடைஞ்சது, அதாவது அழகில்லாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல எல்லாமே அவர் வந்து ஒவ்வொன்றா ஜெயித்து எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனலா வந்த இடம் தான் வந்து பார்த்தோம்னா பாவத்தினுடைய தன்மையை அவர் உரிந்து போட்ட இடம், அந்த நேரம். ஐ ஸோ அப்போ வந்து நம்ம சொல்றோம் சிலுவையில வந்து இயேசு நம்மளுடைய பாவத்தை சுமந்துட்டாரு அப்படின்னு. அப்போ நம்மளோட மென்டாலிட்டி அது நம்ம எப்படிதான் வந்து இமேஜின் பண்றோம்னா, லைக் கோயிலுக்கெல்லாம் போறாங்கல்ல, மாலை போட்டு கோயிலுக்கு போறாங்க. அவங்கள பார்த்தோம்னா சம்திங் அவங்க வந்து அந்த ஒரு வேண்டுதலுக்கான பூஜைக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மூட்டையா கட்டி அவங்க என்ன பண்றாங்க, சுமந்து கொண்டு போகிறாங்க. அது மாதிரிதான் நம்மளுடைய இமேஜின் எப்படின்னா, சிலுவையில இயேசு பாவத்தை சுமந்தார்னா
எல்லாத்தோட பாவத்தையும் வந்து ஒரு பேக்ல போட்டு அதை வந்து ஒரு சிலுவையில தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா அப்படி நம்ம இமேஜின் பண்றோம். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சிலுவையை தூக்கிட்டு போனாருல்ல, அந்த சிலுவையே வந்து பாவத்துல தான் வச்சிருந்தாரு. அப்போ அந்த சிலுவையில வந்து ஃபுல்லா அது பாவமா இருந்துச்சு, அதை தூக்கிட்டு போனாரு, அதனால பாவம் போயிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். டோட்டலி ராங். அப்போ லாஸ்ட் அந்த 3 hours வந்துட்டு அவர் வந்து அந்தகாரம் வருது, அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்தகாரம் வருது, செப்பரேஷன், கடவுளுக்கும் அவருக்கும் ஒரு செப்பரேஷன் நடக்குது. அப்படின்னா 3 மணி நேரம் அவர் சும்மாலாம் வந்து தொங்க கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே அவர் வந்து அந்த இடத்துல சில இடங்கள்ல வந்து அவருக்கு பசி எடுத்துச்சின்னு வசனம் எழுதி இருக்குன்னா அதுல ஒரு மீனிங் இருக்கு. எதுவுமே வந்து ஹெவனோட அனுமதி இல்லாம அந்த இடத்துல அவருக்கு நடக்க கிடையாது. ஒரு ப்ரொஃபட்டிக்கான ஒரு ஆக்ஷன் இல்லாம அங்க எதுவுமே நடக்க கிடையாது. அப்படிங்கும் பொழுது சிலுவையில அவர் 6 மணி நேரம் தொங்குறதுக்கு ரீசன் வந்து ஏதோ உயிர் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தொங்குனாரா, அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம யோவான்ல பார்த்தோம்னா அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்தாரு அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப அதை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் செஞ்சிருக்கலாம்ல. அந்த 6 hours ஃபர்ஸ்ட் 3 hours தான் வந்து நிறைய கான்வர்சேஷன் போகுது, இட்ஸ் ஃபைன். பட் லாஸ்ட் 3 hours வந்துட்டு ஏன் அவர் சும்மா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 3 hoursல தான் வந்து he experienced the sin. அதாவது ஒவ்வொரு பாவத்தையும் அந்த இடத்துல அவர் வந்து he experienced, அதை வந்து அனுபவித்தார். அப்போ பாவம் அவரை வந்து சுமந்தாருன்னா சிலுவை தூக்கிட்டு போயிட்டாரு, அது வந்து சுமக்கிறது கிடையாது. அந்த 3 மணி நேரம், கடைசி 3 மணி நேரம் தான் வந்து அது ஒவ்வொரு பாவத்தினுடைய விஷயங்களை வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினார். அதனாலதான் அந்த அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த ஒரு தன்மையினாலதான் அந்த இடத்துல வந்து அந்தகாரம் வருது. அதனுடைய அந்த தன்மையை அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. லைக் வந்து இப்போ உதாரணமா நான் சொல்றேன், ஒரு ஆல்கஹால் இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு அடிக்ட் இருக்காங்க, ஆல்கஹால் அடிக்டே வச்சுப்போம் இருக்காங்கன்னா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட் அவங்களுக்கு வருது, அந்த ஒரு பாவம், அந்த பாவத்துல அவங்க இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க கோ த்ரூ பண்றாங்க. the same thing he went through. அப்ப எல்லாமே அந்த பாவத்தினுடைய எல்லா காரியத்தையும் அவர் கோ த்ரூ பண்றாரு. அவர் பண்ணினதுனாலதான் அந்த இடத்துல அந்தகாரம் வருது, தேவன் கிட்ட இருந்து தொடர்பு துண்டிக்கப்படுது. ஃபைனலா தான் ஆண்டவர் அது எல்லாம் ஒவ்வொரு பாவத்தையுமே he go through, he went through. Amen. அப்போ வந்து நம்ம சொல்றோம் அவர் வியாதி எல்லாத்தையும் சுமந்தாரு, தீர்த்தாரு அப்படின்னு. அது எப்படி ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு நம்மளோட மென்டல் ப்ரெஷர் எல்லாத்தையும் ஒரு கோ த்ரூ பண்ணினாரு. சேம் மாதிரி அதே சிமிலரை போல he went through, he gone through and the all kind of sins, எல்லா பாவத்தையுமே சிலுவையில் அந்த 3 மணி நேரத்துல அவர் வந்து கோ த்ரூ பண்ணார். அதுடைய ஃபைனல்ல தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னு அந்த இடத்துல அவர் கூப்பிடுகிறார். ஆமீன். ஸோ ஏதோ அவர் வந்து சிலுவையில தொங்கறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்குது, எப்போ என் ஜீவன் போகும் அப்படிங்கிறதுக்காகலாம் அவர் கூப்பிட கிடையாது. ஆமீன். ஸோ அவரால் எல்லாமே அவர் வந்து சகிக்க முடியும், எல்லா காரியத்தையும் அவர் வந்து ஜெயிக்க முடியும். ஈவன்தோ அந்த இடத்துல வந்து அந்த பாவத்தினுடைய தன்மைகள் அது ஒவ்வொன்றுமே அவர் கோ த்ரூ பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த டெம்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் கோ த்ரூ பண்ணினதுனால தான் அதை வந்து ஒரு முழுவதுமாக ஜெயிக்க முடிந்தது. அதனால தான் யாரெல்லாம் சில அடிக்ஷன்ல இருந்தாலும் கூட அவங்கள வந்து ஒரு விடுவிக்கிறதுக்கு, அவங்க அதுலேருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையுமே அவர் புரிஞ்சதுனாலதான் பாவிகளை வந்து அவர் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். ஆமீன். ஓகே. ஸோ அப்போ வந்து பாவம் அவர் கோ த்ரூ பண்ணி எல்லாத்தையுமே அவர் வந்து சிலுவையில முடிச்சிட்டாரு. அதனாலதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கும் பாவிகளை அவர் நேசிக்கிறதுக்கு முடியறதுக்கு காரணம் பாவம்ங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிறத அவர் புரிந்தனாலதான். ஆமீன். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா சிலுவையில
சிலுவைக்கு முன்னாடியே வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து பாவிகளா பார்த்து அவங்கக்கிட்ட போய் பேசுறாரு, அவங்கள வந்து கம்ஃபோர்ட் பண்றாரு, அவங்கள டெலிவர் பண்றாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு இந்த பாவம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் அவருக்கு இருந்தது. ஆமென். ஸோ அதனால பாவம் சிலுவையில அவர் எல்லாமே முடிச்சதுனால எந்த பாவமும் நான் சொல்றேன் எந்த பாவமாக இருந்தாலுமே உங்களை கண்டிப்பாக அது சேதப்படுத்தவே முடியாது. ஆமென். ஸோ பாவம் உங்களையும் தேவனையும் பிரிக்க முடியாது, உங்களை அந்தகாரப்படுத்த முடியாது, உங்களை ஆண்டு கொள்ள முடியாது, உங்களை கரப்படுத்த முடியாது, அதே மாதிரி உங்களை நியாய தீர்ப்புக்கும் கொண்டுட்டு போய் நிறுத்த முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய அந்த ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால பாவம் உங்களை இந்த விஷயத்தை எல்லாம் உங்களுக்குள்ள இருந்து செய்யறதுக்கான அந்த தன்மையை அது இழந்து போயிருச்சு. ஆமென். ஸோ அதனால சிலுவைக்கு பின்னாடி தோல்வியும் கிடையாது, சிலுவைக்கு பின்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு வீழ்ச்சியும் கிடையாது, விழுதலும் கிடையாது. ஆமென். ஸோ மூணாவது நம்ம பார்த்தோம்னா பாவம் வந்து நமக்கு எந்த தீங்கையுமே வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஆமென். ஸோ இட் கான்ட் இன்ஜூர் அஸ், எந்த விதத்திலையும் நம்மளை காயப்படுத்த நம்மளை வந்து குற்றப்படுத்தவே முடியாது. ஸோ இதுக்கு புரிஞ்சு கொள்ளணும்னா அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல பார்த்தோம்னா பவுல் வந்து ஒரு தீவுக்கு போகிறாங்க, மெலித்தா தீவு. ஸோ அந்த தீவுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல வந்து விறகுகள்லாம் போடப்பட்டு இருக்கு. அதுல பவுல் வந்து எல்லாம் எடுக்கும் பொழுது அந்த ஒரு விஷப்பாம்பு பவுலை வந்து கடிச்சிருது. ஆனா அவர் இறந்து போவாருன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல, அவர் உதறிட்டு போயிடுறாரு இல்லையா. ஸோ அதுல வந்து 28 5வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். 6வது வசனம் அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல வந்து விஷப்பூச்சி என்ன செய்ய முடியல, பவுலை சேதப்படுத்த முடியல. சாதாரணமா ஒருத்தங்க வந்து பாம்பு கடிக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியான சில சிம்டம்ஸ் நடந்திருக்கும். ஆனா பவுலுக்கு எதுவுமே நடக்காததை பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க வந்து தேவர்கள் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து நான் சொல்றேன், பாவம் உங்களை சேதப்படுத்த முடியாது, பாவம் வந்து உங்களை ஆண்டு கொள்ள முடியாது, உங்களை நியாய தீர்ப்புக்கு கொண்டுட்டு போக முடியாது, உங்களை கரப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசுடைய ரத்தம் உங்க மேல இருந்ததுன்னு நான் சொன்னேன். அதே இது என்னன்னா எப்படி பவுல வந்து அந்த விஷப்பாம்பானது எதுவுமே சேதப்படுத்த முடியல, ஏன்னா அவங்க எல்லாம் சொல்றாங்க இவன் தேவர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதேதான் விஷயங்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருமே அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக தேவர்களை போல நம்ம தேவர்களாக இருக்கிறதுனால எதுவுமே நம்மளை வந்து சேதப்படுத்த முடியாது. இட் மீன்ஸ் எதுவுமே நம்மளை டெம்ப் பண்ணவே முடியாது. ஆமென். ஏன்னா அது வந்து அந்த டெம்ப் பண்றதான அந்த தன்மையை தான் என்ன செஞ்சுட்டாரு ஆண்டவர் சிலுவையில அதை எடுத்துட்டாரு. அதுகிட்ட அது ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்மளுடைய மைண்டு தான் எல்லாமே. நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்த்த உடனே நம்ம வந்து பாவம் செஞ்சுருவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட். ஏன்னா அந்த மாதிரியான பிரசங்கங்கள் காரியங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய மைண்ட் செட் அந்த மாதிரியான காரியங்களை சிந்தித்து கொண்டு இருக்கு. ஓகே. அப்போ பாவம் வந்து சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் உங்களை என்ன செய்யும், ஆண்டு கொள்ள முடிஞ்சது. ஆனா சிலுவைக்கு பிற்பாடு பாவம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. இன்னொன்னு பார்த்தோம்னா அது உங்களை அதாவது உங்களை வந்து சேதப்படுத்த முடியாது, உங்களுக்கு வந்து எந்த தீங்கும் கொண்டுட்டு வர முடியாதுன்னு நான் சொல்றேன் இல்லையா. ஸோ இது இன்னொரு உதாரணமா பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு அரக்கனை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமா நம்மளுடைய ஊர்களில் வந்து நம்ம தீபாவளி எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து அதுக்கு எதுக்கு அடையாளமா செலிப்ரேட் பண்றாங்க, அந்த நரகாசுரன் வந்து அந்த அரக்கன் மரித்து போனதுக்கு அடையாளமாக அதை செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ அந்த அரக்கனுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் பயப்படதான் செய்வாங்க. ஆனா இப்போ என்ன செய்யுது, அந்த அரக்கன் செத்து போனதுனால அந்த அரக்கனை போல பொம்மையை செஞ்சு அதைய வந்து அவங்க அழித்து அதை செலிப்ரேட் பண்றாங்க இல்லையா. அதே மாதிரி அது வந்து அவங்க அரக்கனை போல அந்த பொம்மையை செஞ்சு அதுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, பயம் இல்லாம நிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பொம்மை, உயிரற்ற ஒன்று, அது சேதப்படுத்த முடியாது, நம்மள எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு அந்த புரிதல் இருந்ததுனால அது முன்னாடி நிக்கிறாங்க. ஒருவேளை
அந்த அரக்கன் இப்போ இருக்கிறான் அப்படின்னா அவன் முன்னாடி யாராவது நிற்பாங்களா? கண்டிப்பா நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவன் நம்மளை எதுவும் செஞ்சிருவான் அப்படின்னு பயந்து போவாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவனுக்குள்ள அந்த வல்லமை இருக்கு, அந்த ஜீவன் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரிதான் அப்போ சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் அப்படிங்கிறது அந்த அரக்கனை போலதான், அந்த அரக்கத்தன்மையை கொண்டதாக இருக்கு. சிலுவைக்கு பிறகு ஆண்டவர் அதை அந்த கொடூர அந்த அரக்கத்தன்மையை அவர் எடுத்ததுனால அது ஒண்ணுமே கிடையாது, அது உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். சோ அதே போல சிலுவைக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் உங்களை கரப்படுத்தும். ஆனா சிலுவையில ஆண்டவர் அது எல்லாத்தையும் எடுத்ததுனால எதுவும் உங்களை கரப்படுத்த முடியாது, உங்களை ஆண்டு கொள்ளவும் முடியாது. உங்களை ஆண்டு கொண்டு அதனுடைய ரிசல்ட்டான மரணத்தையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆமென். ஸோ அப்போ சிலுவையில ஆண்டவரோட ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால அப்போ அதனுடைய ரிசல்ட்டான அந்த ஜீவன், அவருடைய ஜீவன், நித்திய ஜீவன் தான் நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஆமென். அடுத்து பார்த்தோம்னா ஸோ அந்த சிலுவையினுடைய அந்த ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால எதுவுமே நான் சொன்ன மாதிரி எந்த பாவமும் உங்களை சேதப்படுத்த முடியாது, நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிறுத்த முடியாது, உங்களை கரப்படுத்த முடியாது, உங்களுக்கு தீமையும் செய்ய முடியாது. ஆமென். ஸோ இன்னொரு உதாரணமா நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னாக்க பெண்களுடைய மென்சுரல் டைம். ஸோ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அப்போ மென்சுரல் டைம்ல என்ன செய்யக்கூடாது, பெண்கள் அவங்க வீட்டுக்குள்ள சேர்க்கப்பட மாட்டாங்க, அவங்க தனியா தான் வச்சிருப்பாங்க, அவங்க தொடுகிறது எல்லாமே தீட்டாகும். ஏன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடையாது, இது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நாலேஜ் இல்லை. ஆனா இப்ப அப்படி இருக்காங்களான்னா எப்ப அப்படி யாரும் கிடையாது. ஏன்னா அந்த நாலேஜ் அவங்களுக்கு வந்துருச்சு, அது எதுவுமே தீட்டுப்படுத்துறது விஷயமே கிடையாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரிதான் சிலுவையில ஆண்டவர் எல்லாத்தையும் அவரை தீட்டுப்படுத்தக்கூடியதான, நம்மளை அழிக்கக்கூடியதான, நம்மளை டெம்ப் பண்ணக்கூடியதான விஷயங்களை அவர் எடுத்ததுனால அதுல ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும். ஆமென். அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா பாவம் என்ன பண்ணுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாலேஜ், நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாலேஜ் இருந்ததுனாலதான் அவர் பாவிகளை நேசிக்க முடிஞ்சிச்சு. ஆனா பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் அந்த நாலேஜ் இல்லை. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, பாவிகள்கிட்ட போய் அவர் பேசுறாரு, பாவிகளை அவர் நேசிக்கிறாரு, பாவிகளுடைய சிநேகிதரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதவே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாவமானது மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்லயே அவங்க இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது தீட்டுப்படுத்தாது, அது ஒண்ணுமே இல்லை, அது சிலுவையில முடிய போகுது அப்படிங்கிற அந்த நாலேஜ் இயேசுவுக்கு இருந்துச்சு, ஆனா அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்போ இதே மாதிரிதான் விஷயங்கள் நமக்குள்ள என்ன பண்ணுது, இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதைய பெருசா நம்ம பார்க்கிறோம், மற்றவர்களை நம்ம நியாய தீர்ப்பு செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம பாவத்தை பார்த்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பயந்து ஓடிரு, நீ அதை நிக்காத, அது உன்னை ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொல்லி செத்து போன ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணுமே உயிரில்லாத ஒன்றை பார்த்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள பயமுறுத்துகிற காரியங்கள். உதாரணமா பார்த்தோம்னா யோசேப்பு அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து அதிகமா யோசேப்பை பத்தியே கேள்விப்பட்டு இருந்த காலங்கள் உண்டு. ஈவன் பார்த்தோம்னா ஒரு என்னோட மினிஸ்ட்ரியில 20 இயர்ஸ்ல ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 9 இயர்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா எவ்ரி வீக் ஃபாஸ்டிங் எடுக்குவேன். எதுக்காக அப்படின்னா நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதம் வரணும் அப்படிலாம் கிடையாது, நான் பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் பயந்து என்ன செய்வேன், ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தவறிடுவோமோ, ஏதோ ஒரு விஷயத்துல பாவம் செஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லி அது கடவுளுக்கு பயப்படுறதை விட அதிகமாக பயப்பட்டது அந்த காரியங்களுக்கு. ஏன்னா எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா யூத் மீட்டிங்கா உடனே அதுல யோசேப்பை பத்தி சொல்லுவாங்க, பாவத்துக்கு விட்டுட்டு ஓடிடு, பாவத்தை பார்த்தா ஓடிடு, நான் சொல்ற
அதை பார்த்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை, நின்று ஜெயிக்கணும். ஆமீன். ஸோ அப்போ நின்று அதை வந்து நம்ம துரத்தணுமே ஒழிய அதை பார்த்து ஓடுறதுக்காக ஆண்டவர் சிலுவையில் நமக்கு அதிகாரத்தை கொடுக்க கிடையாது. ஆமீன். ஸோ அப்போ வந்து ஒருவேளை ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டெம்டேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா நின்று அதை என்ன பண்ணுங்க, துரத்துங்க. அதை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை பார்த்து நம்ம பயந்து ஓடுற அளவுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. எப்படி பவுல் சொல்றாரு, விக்கிரகமானது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரோ அது மாதிரிதான் பாவமானது ஒண்ணுமே இல்லை, அது நம்மளை எதுவுமே செய்ய முடியாது, நம்மளை டெம்ப் பண்ண முடியாது, நம்மளை வந்து சேதப்படுத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரணும். ஆமீன். ஸோ அப்படி ரொம்ப பயந்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சீசன், ஒரு குறிப்பிட்ட சீசன்ல ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை கொண்டு போய் காட்டுறாரு. அப்போ ஒரு வழியா ஒரு பாத் வழியா நான் கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் தட் அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி புரிய வச்சாங்க. ஸோ இப்போ பாவங்கிறது என்னது, அது ஒண்ணுமே கிடையாது, அது உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு நீ பயப்படவே வேண்டியதில்லை, இது நம்மளை வந்து தீட்டுப்படுத்தாது, நம்மளை வந்து கரப்படுத்த முடியாதுங்கிற அந்த நாலேஜ் எல்லாம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நடத்தி கொண்டு போய் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்தாங்க. அதுக்கு மேல இருந்த அந்த பயத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். ஸோ அது மாதிரி எதுவுமே வந்து பயந்து ஓடாதீங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில அதிகமா ப்ரீச் பண்றது என்னன்னா, ஓடிரு, அது உன்னை சேதப்படுத்திடும், உன்னை வந்து தாக்கிரும், உன்னை கொன்றும், உன்னை வந்து நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிறுத்திடும்னு சொல்லிட்டு. ஆனா நான் சொல்றேன், எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. நின்று ஜெயிங்க, நின்று துரத்துங்க, நின்று வாழ்ந்து காட்டுங்க. ஐ மீன், ஏன்னா கடவுளுடைய ரத்தம் உங்க மேல இருக்கிறதுனால எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஸோ அப்போ இந்த காரியங்களை நான் வந்து எனக்கு ஆண்டவர்கள் எல்லாம் சொல்லி நான் எழுதிட்டு இருக்கும் பொழுது என் டைம்ல இதை பத்தி சில விஷயங்களையும் ஆண்டவர் என்கிட்ட பேசினாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் பிஃபோர் கிராஸ், ஆஃப்டர் த கிராஸ். இப்போ நம்ம என் டைம்னுடைய மேனிஃபெஸ்டேஷனை பார்க்க போகிறோம். ஸோ ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1-5 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையை போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் பொழுது உண்டாகும் வேதனையை போலிருக்கும். ஆமென். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த என் டைம் மேனிஃபெஸ்டேஷன், இந்த என் டைம்ல இது நடக்க போகிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் பாவம் வந்து அதனுடைய தன்மையை வந்து இழந்து போயிருச்சு, அதை வந்து எதுவுமே சேதப்படுத்தாதுன்னு. பட் என் டைம் வருது. என் டைம்ல வந்து வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, திரும்ப அந்த பாவத்துக்கு அதை சேதப்படுத்தும்படியான தன்மை கொடுக்கப்பட போகுது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது இந்த காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இனி வர நாட்கள்ல அந்த என் டைம் மேனிஃபெஸ்டேஷன்ல திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஒரு பார்ட்டாக அது வந்து இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பிளெஸிங்ஸ் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் ஆகும். அட் த சேம் டைம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன், அதாவது எக்ஸ்ட்ரீம் பிளெஸிங், எக்ஸ்ட்ரீம் டிசாஸ்டர் எல்லாமே இருக்கும். அதுல ஒரு டிசாஸ்டரா இருக்க போகிறது வந்து பாவத்துக்கு
எப்படி பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் வந்து அவன் தீட்டுப்படுகிறான், அந்த பாவத்தினுடைய ரிசல்ட் அவன் மேலே வந்துச்சு. அதே மாதிரியான ஒரு காரியம் வந்து திரும்பவும் அந்த பாவத்துக்கு அது கொடுக்கப்பட போகுது. உதாரணமாக நான் சொன்னேன் தேள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வெட்டுக்கிளிகள் வந்து புறப்பட்டு வருது, அதுக்கு தேளுக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்படுதுன்னு சொல்லி. தேள் அப்படிங்கும் பொழுது மரணத்தையும் அது பாவத்தையும் குறிக்கும். ஸோ அப்போ அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு திரும்ப அதுக்கு வந்து அதனுடைய வல்லமையை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது கொடுக்கப்படும் பொழுது அது வந்து மனுஷரை வந்து சேதப்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அதுக்கு அந்த அத்தாரிட்டி திரும்ப கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து எதுக்கு இந்த காரியங்கள் திரும்ப வருது அப்படின்னு பார்த்தோம்னா, டு மேக் த டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ வந்து அதுல 4வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அதாவது வெட்டுக்கிளிகள் அப்படிங்கும் பொழுது பொதுவா என்ன செய்யும், பயிர் வகைகளை தான் வந்து சேதப்படுத்தும். ஆனா என் டைம்ல அந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது வரக்கூடிய அந்த இது வந்து என்னன்னா, திரும்ப பாவத்தினுடைய தன்மைகள் அதுக்கு திரும்ப கொடுக்கப்பட போகுது. அது மனிதர்களை ஆளுகை செய்ய போகுது. அப்போ அப்படின்னா என்னன்னா, லைக் வந்து ஒரு அந்த செத்து போன ஒரு டாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது உயிரற்ற ஸ்கார்பியன், அந்த தேள் வந்து உயிரற்ற ஒரு பொம்மையா கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து உயிர் வந்துச்சுன்னா அது என்ன செய்யும், போய் திரும்ப எல்லாரையும் கொத்துறதுக்கு ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் உயிரற்று கிடக்கிற அந்த பாவத்துக்கு மறுபடியும் அதனுடைய வல்லமை கொடுக்கப்படுது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தும்படியாக உத்தரவு அதுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ என் டைம்ல இந்த காலகட்டத்துல இதுவும் நடக்க போகுது. ஏமேன். ஸோ அப்போ வந்து திரும்ப பாவத்துக்கு வந்து அதனுடைய வல்லமை கொடுக்கப்பட போகுது. அப்போ கொலோசியர்ல பார்த்தோம், எல்லா அதிகாரமும் துரைத்தனங்களும் எல்லாத்தையும் அவர் சிலுவையில உரிந்து கொண்டாருன்னு சொல்லிட்டு, உரிந்து கொள்ளப்பட்டது திரும்ப ஒரு விசை அதுக்கு கொடுக்கப்பட போகுது சில காலகட்டங்கள் வரைக்கும். எதுக்காகனா வித்தியாசப்படுத்துவதற்காக. அதாவது முத்திரை தரித்தவர்கள், தேவனுடைய முத்திரையை தரித்தவர்கள், முத்திரையை தரித்திராதவர்கள். அப்போ இது என்ன முத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம நல்ல நாலேஜ்ல இருப்போம். என் டைம்ல வந்து அந்தி கிறிஸ்துடைய முத்திரையை வந்து வாங்கிடக்கூடாதுன்னு. ஆனா அட் த சேம் டைம் என் டைம்ல நம்ம வாங்கக்கூடிய ஒரு முத்திரை வந்து தேவனுடைய முத்திரை. அப்ப தேவனுடைய முத்திரைங்கிறது அங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம மேல இருக்கும் பொழுது அது நம்மளை சேதப்படுத்த முடியாது. அப்போ இது வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய முத்திரை கிடையாது, இயேசு கிறிஸ்துவனுடைய முத்திரை. அதாவது நியூ கவர்னன்ட்னுடைய பிளஸிங்ஸ், அந்த நியூ கவர்னன்ட்னுடைய ப்ரொடெக்ஷன். இயேசு கிறிஸ்துடைய அந்த ரத்தம் நம்ம மேல இருக்கும் பொழுது இது நம்மை சேதப்படுத்த முடியாது. திரும்ப பாவத்துக்கு அது வந்து நியாய தீர்ப்புல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான தன்மையோ அல்லது அதனுடைய அதிகாரம் திரும்ப அதுக்கு கொடுக்கப்பட்டாலும், இயேசுடைய ரத்தம் நம்ம மேல இருக்கிறதுனால, அந்த முத்திரை நம்ம மேல இருக்க போறதுனால அது நம்மை சேதப்படுத்தாது. ஆமென். ஸோ அதை 5வது வசனத்துல பார்த்தோம்னா, வேதனைப்படுத்தும்படிக்கு அதுக்கு உத்தரவு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா திரும்ப அந்த பாவத்தினுடைய தன்மைகள், அது பாவம் வந்து ஒரு மனுஷனை அந்த கரைப்படுத்தக்கூடிய தன்மை, தீட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அவனுக்கு வரும்படியான அந்த காரியங்கள் கொடுக்கப்படுது. ஆமென். ஸோ அடுத்ததுல பார்த்தோம்னா, அதே 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் அப்படின்னு இருக்கு. அப்போ பாவம் வந்து மனுஷனை வந்து அவனை வந்து அந்த மரணத்தை கொடுக்க முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அது என்ன செய்ய போகுதுன்னா, அந்த பாவத்தை வந்து செய்யறது நிமித்தமாக வரக்கூடிய விளைவுகள், அந்த தண்டனை அது கண்டிப்பாக அவங்க மேல வரும். இப்போ அது வந்து வர முடியாது. ஏன்னா சிலுவையில் அவர் அதனுடைய அத்தாரிட்டியை எடுத்துட்டாரு. ஆனா என் டைம்ல திரும்ப அது வந்து கொடுக்கப்படுது குறிப்பிட்ட காலம் வரைக்கும். ஜஸ்ட் டு மேக் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஹூ ஆர் சீல்ட் அண்ட் அன்சீல்டு. அப்போ முத்திரிக்கப்பட்டவங்க, முத்திரிக்கப்படாதவங்க, இவங்க 2 பேருக்கும் இருக்கிறதான டிஃபரன்ஸை வந்து காட்டுவதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியங்கள். ஐ மீன்
ஓகே, அடுத்து 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அப்பெத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பொல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரீக்லேயும் சரி, ஹீப்ரூ அண்ட் கிரீக் ரெண்டுலையுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே மீனிங்ல தான். ஒன்று வந்து அப்பொல்லியோன் அப்படின்னா டெஸ்ட்ராயர், அழிக்கிறவன். அப்பெத்தோன் அப்படின்னா டெஸ்ட்ரக்ஷன், அழிவு அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் சங்கார தூதன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து என் டைம்ல இருக்கக்கூடிய அந்த காரியங்கள், 5வது அந்த முத்திரை உடைக்கப்படும் பொழுது இதுதான் அந்த சங்கார தூதன் திரும்பவும் அவன் வருகிறான். அப்போ சங்கார தூதன் வந்து பழைய ஏற்பாட்டுல தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப அங்க என்ன செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுல வந்து எகிப்து தேசத்துல அவங்க இருக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியோடைய ரத்தத்தை அவங்க பூசுகிறாங்க நிலைக்கால்கள்ல. அப்ப அந்த ரத்தம் இருந்த இடத்த விட்டு சங்கார தூதன் கடந்து போயிடுறான், எதுவும் அவங்கள சேதப்படுத்தல. ரத்தம் இல்லாத இடத்துல சங்கார தூதன் வந்து அவங்கள சங்கரித்து போடுகிறான். ஸோ இதேதான் இந்த இடத்துலயும் கொடுத்திருக்காங்க, டெஸ்ட்ராயர், டெஸ்ட்ரக்ஷன். அந்த அப்பலியோன் அப்புறம் வந்து அப்பெத்தோன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். அது வந்து சங்கார தூதனை குறிக்கிறதாக இருக்கிறது. ஸோ அப்போ வந்து 9வது வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் உடையவைகளாய் இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா, பாவத்தின் கொடுக்கு. அதாவது பாவத்துக்குரியதான பாவம் செய்யும் பொழுது அவங்களை சேதப்படுத்துறதுக்கான அந்த அத்தாரிட்டி, அதுதான் அந்த கொடுக்கு. ஸோ அப்போ ரத்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், இந்த வரப்போற இந்த அழிவுக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார். அப்போ வந்து எகிப்து தேசத்துல வந்து அவங்க எபிரேயர்களாக இல்லாம இருந்தாலும், லைக் வந்து அவங்க எகிப்தியராக இருந்தாலும் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்க இருக்கும் பொழுது அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. அதுவே வந்து எபிரேயனாக இருந்து அந்த சங்கார தூதன் வரும் பொழுது வெளியில இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு, அவங்க சங்கார தூதனால சங்கரிக்கப்படுகிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுக்கப்படுது. ஸோ இப்போ என் டைம்ல வந்து இந்த 5ஆம் தூதன் எக்காலம் முழுதும் பொழுது நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாவத்துக்கு திரும்ப அதனுடைய அதனுடைய விஷம், திரும்ப அதனுடைய அத்தாரிட்டி அதுக்கு கொடுக்கப்பட போகுது. அப்போ யாரெல்லாம் தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்காங்களோ, ரத்தம் பூசப்பட்டிருக்காங்களோ அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. ரத்தம் பூசப்படாம இருக்கிறவங்க பாதுகாப்பை இழந்தவங்களாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்யும், இந்த பாவம் அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க நியாய தீர்ப்புக்குரியவர்களாக, தேவனை விட்டு தூரப்படுத்தப்படக்கூடியவர்களாக, அந்த பாவத்தினுடைய விளைவான அந்த ரிசல்ட் அதை வந்து அவங்க அனுபவிக்க கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனா மரணம் மட்டும், அந்த பாவத்தின் நிமித்தம் மரணம் வராது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க அதுக்குரிய எல்லா விஷயங்களையும் அவங்க அனுபவித்து கொண்டிருப்பாங்க, வேதனைப்படுத்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த குற்ற மனசாட்சி அவங்கள வாதித்து கொண்டிருக்கும், சத்ரு வாதித்து கொண்டிருப்போம், அந்த காரியங்கள் நடக்கும். இதுதான் வந்து இந்த எண்ட் டைம்ல நடக்க போகிற காரியங்கள். அப்போ இனி வர நாட்கள்ல அந்த பாவத்திற்கு அதுக்கு உண்டான அந்த அத்தாரிட்டி திரும்ப குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுக்கப்பட போகுது. ஸோ அதனால ஆண்டோட ரத்தத்துக்குள்ளாக இருங்க. முடிஞ்ச அளவு நியூ கவர்னன்ட், அதாவது புதிய உடன்படிக்கையை பற்றி, சிலுவையை பற்றி பேசுகிறதான சபைகளுக்கு கடந்து போங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். அந்த இடத்துல இருக்கும் பொழுது அது எந்த சபையாக இருந்தாலும், ஆனால் சிலுவையை பற்றி பேசுகிற சபையை பார்த்து கடந்து போங்க. நான் பல வருஷமா ஒரு இடத்துல தான் இருந்துட்டு இருக்கேன், இங்கேயே தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆபத்துக்கு வந்து நம்மளை வந்து பாதுகாக்க ஒருத்தராலையும் முடியாது. ஸோ
சிலுவையுடைய அந்த செட்டைகளின்குள்ளாக அந்த சிலுவையினுடைய பாதுகாப்புக்குள்ள ரத்தத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது மட்டும்தான் இனி வரப்போகிற எல்லா அழிவுகள்ல இருந்தும் நம்ம பாதுகாக்கப்பட முடியும். ஆமென். ஸோ தேவன் இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால ஒருவேளை யாராவது நீங்க பாவத்துல நான் இருக்கேன் அல்லது நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டியா நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் திட். ஏன்னா பாவம் உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த பாவமும் உங்களை கரப்படுத்த முடியாது, எந்த பாவமும் உங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பாவம்ங்கிறது ஒண்ணுமே இல்லை, அதை உங்களை டெம்ப் பண்ணவும் முடியாதுங்கிறத புரிந்து கொள்ளுங்க. ஆமென். உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த பாவத்தினுடைய தன்மைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே குற்றப்படுத்தப்பட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் அவங்க மேல இருந்து அந்த லேபிள்ஸ் எல்லாம் நீக்கப்படட்டும். அவங்க மேல உங்க ரத்தத்தை நான் பேசுகிறேன். அவங்களுக்கு ஆண்டவரே அந்த பாவத்தினுடைய எந்த ஒரு காரியமும் அவங்க மேல ஆளுகை செய்யக்கூடாது. எல்லாம் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் ரத்தத்துல அவங்க முழுவதுமாக டெலிவர் ஆகட்டும் சொல்லி நான் பேசுகிறேன். ஆண்டவரே, எந்த டெம்டேஷனும் அவங்கள சேதப்படுத்த முடியாது. ஏன்னா பாவமானது ஒன்றும் இல்லைங்கிறத அவங்க புரிந்து கொள்ளும்படியாக, அவங்க நாலேஜுக்குள்ள அது போகும்படியாக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். பிசாசிய தோற்று போனவன் அவனுடைய காரியங்கள் எதுவும் அவங்களுக்குள்ள வரக்கூடாது சாமி. சிலுவைக்கு பிறகு எங்களுக்கு தோல்வியும் இல்லை, எங்களுக்கு வீழ்ச்சியும் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில விழுதலும் இல்லை. அதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. பாவத்துக்கு பயந்து நடுங்கி கொண்டு இருக்காதபடிக்கு அதுக்கு எதிர்த்து நின்று அதை அவங்க ஜெயிக்கும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. நேரத்திலுமா ஆண்டவரே, கில்ட்டியோட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து நான் விடுதலை பண்ணுகிறேன். அவர்கள் மேல ரத்தத்தை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருப்பார்களாக. அதற்காக நன்றி. இனிமாய் வருகிற எந்த ஆபத்துகளும் எங்கள் மேல வரப்போவது கிடையாது ஆண்டவரே. உங்க ரத்தம் எங்க மேல பூசப்பட்டிருக்கு. நாங்க உங்க ரத்தத்தினால ஆண்டவரே பாதுகாக்கப்பட்டவர்களாக நாங்க இருக்கோம். எந்த பாவமும் எதுவும் எங்களை சேதப்படுத்த முடியாது, எதுவும் எங்களை ஆளுகை செய்ய முடியாது ஆண்டவரே. உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். So thank you all. இதை நீங்க வாட்ச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெடிடேட் பண்ணுங்க. கீப் ஆன் மெடிடேட் அபவுட் த blood of Christ. ஸோ அது உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், உங்களை பாதுகாக்கும். ஆமென். Thank you.